தங்க நகைகளை திருடிய இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கேண்டீன் வீதியைச் சேர்ந்தவர் அபிஷேக் குமார், 33 வயது, சோலை நகர் கண்ணதாசன் வீதியில் வட்டிக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 18ஆம் தேதி இவரது கடைக்கு வந்த சோலை நகரைச் சேர்ந்த சபரி, பாரதி ஆகியோர் குடிப்பருக்கு ரூபாய் 200 கேட்டு தொந்தரவு செய்தனர். இதனால் அபிஷேக் குமார் பணம் இல்லை என கூறியபடி கடையிலிருந்து வெளியே சென்றார். மீண்டும் கடைக்கு வந்தபோது இருவரும் இல்லை. உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரியில் இருந்த 3 கிராம் தங்க கம்மல் திருடு போய் இருந்தது. அபிஷேக் குமார் புகாரின் பேரில் சபரி, பாரதி ஆகியோர் மீது முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 8 லட்சம் இழந்துள்ளனர். நெல்லித்தோப்பை சேர்ந்தவரை ஸ்னாப்சாட் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் நண்பராக பழகி வந்தார். அவர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 3,45,100 முதலீடு செய்து அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் சேலியமேட்டை சேர்ந்த பெண் 1,20,497, நெல்லித்தோப்பை சேர்ந்தவர் 1,85,398, பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்தவர் 1,46,580 என மொத்தம் 4 பேர் மோசடி கும்பலிடம் 7,97,575 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களில் ரமலான் மாத முதல் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ரமலான் எனும் இந்த புனித மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் தினசரி நோன்பை அனுசரிக்கிறார்கள். இந்த நோன்பை இஸ்லாத்தின் 5 கடமைகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் ரமலான் பிறை தெரிந்ததால் இன்று முதல் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு தொடங்கினார்கள். இந்த நிலையில் இன்று மாலையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இஃப்தார் எனும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பெரிய பள்ளிவாசல், கிதர் பள்ளிவாசல் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் பிரத்யேகமான தயாரிக்கப்படும் நோன்பு கஞ்சியை அருந்தி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் நோன்பை திறந்தனர். இதனை அடுத்து பள்ளிவாசல்களில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை அடுத்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் ரூபாய் 1 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டு அதனை மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் இன்று திறந்து வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடம் சேதமடைந்திருந்தது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் கருதி அப்பள்ளியை ரூபாய் 1 கோடி திட்ட மதிப்பில் புனரமைத்து புதுப்பிக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் ஆர் அவர்கள் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் அரசாணை பெற்று தந்தார். அதன்படி பள்ளி கட்டிடம் முழுவதும் புனரமைக்கப்பட்டு பள்ளிக்கு புதிய மதில் சுவர் மற்றும் பாதுகாப்பு கிரில் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் ஆர் அவர்கள் முன்னிலையில் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி திரு குலசேகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் புதுக்குப்பம் ஊர் பஞ்சாயத்தார்கள் கலந்து கொண்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் நல்லூர் கிராமத்தில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு, கொம்மியூன், திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் நல்லூர் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் நகர், வேலாயுதம் நகர், குமரன் நகர் ஆகியவற்றில் உள்ள சாலைகளை மேம்படுத்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ரூபாய் 32,15,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் மலையாளத்தான் மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக பிசிஆர் செல் செயல்படுவதாக கூறி விசிக தமிழ்வாணன் தலைமையில் அக்கட்சியினர் பிசிஆர் செல் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் மீது தலித் மாணவன் அளித்த வன்கொடுமை புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இயக்குனருக்கு ஆதரவாக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் செயல்படுவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் PCR செல் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தலித் மாணவன் சஞ்சய்க்கு தொடர்ந்து மிரட்டல் அளித்த வரும் உதவி பேராசிரியை வசந்தி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். PCR செல் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மருத்துவ விடுப்பில் இருப்பதால் வழக்குகளை பார்க்க அதிகாரிகள் இல்லை என்று காவலர்கள் கூறியதால் கோபமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வழக்கு பதிவு செய்யவில்லை எனில் SP சரவணன் மீது நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுப்போம் என விடுதலை சிறுத்தைகள் அப்போது தெரிவித்தனர். செவிலியர் கல்லூரி மாணவர் சஞ்சய்க்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வரும் பேராசிரியை வசந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீண்டும் ஒரு புகாரை பாதிக்கப்பட்ட மாணவர் புகார் அளித்தார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்புவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் சிவச்சந்திரன், வழக்குரைஞர் செந்தமிழன், இளங்கோவன், முத்துவைதான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருநள்ளாறு கோவிலில் நகைச்சுவை நடிகை ஜாங்கிரி கதாபாத்திரத்தில் பிரபலமான மதுமிதா மனதுருகி சாமி தரிசனம். எல்லோருடைய வளர்ச்சியும் சந்தோஷமாக இருக்க பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக மதுமிதா தெரிவிப்பு. உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு கோவிலில் ஓகே ஓகே திரைப்படத்தில் ஜாங்கிரி கதாபாத்திரத்தில் பிரபலமடைந்த பிரபல நகைச்சுவை நடிகை மதுமிதா சாமி தரிசனம் மேற்கொண்டார். சிறப்பு தரிசனத்தில் பங்கேற்ற பின்னர் மதுமிதா கோவிலை சுற்றி வந்து தரிசனம் செய்து ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதில் பங்கேற்று மனதுருகி வேதா மந்திரங்கள் முழங்கி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து கோயில் யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றார். பக்தர்கள் மதுமிதாவை கண்டு ஜாங்கிரி என்று அழைத்துக் கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் மதுமிதா தற்போது சொப்பன சுந்தரி பட டைரக்டருடன் சதீஷ் நடிக்கும் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் எல்லோருடைய வளர்ச்சியும் சந்தோஷமாக இருக்க திருநள்ளாறு கோவிலில் பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக மதுமிதா தெரிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த புதுத்துறை சமத்துவபுரத்தைச் சேர்ந்த ஜெகபர் சாதிக் என்பவர் தனது ஹோண்டா டியோ இருசக்கர வாகனத்தில் நேற்று இரவு திருநள்ளாறு வழியாக சென்றுள்ளார். திருநள்ளாறு வடக்கு உள்வட்ட புறவழிச்சாலை வழியாக செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தில் சிறிய தீப்பொறி கிளம்பி புகைமூட்டமாக வந்துள்ளது. தீப்பொறி கிளம்பியதை கண்ட ஜெகபர் சாதிக் இருசக்கர வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அருகில் தண்ணீர் கிடைக்குமா என பார்த்த நேரத்தில் இருசக்கர வாகனம் மளமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது. அப்பொழுது அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கும் சுரக்குடி தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சுரக்குடி தீயணைப்பு நிலையத்திலிருந்து விரைவாக வந்த தீயணைப்பு வாகனத்தின் மூலமாக தீயை அணைக்க முற்பட்ட போது இருசக்கர வாகனம் முழுவதுமாக தீக்கரையாகி எலும்பு கூடாக காட்சியளித்தது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருநள்ளாறு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் போலீசார் வாகனம் தீப்பற்றி எரிந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் நேற்று இரவு புறவழிச்சாலை பகுதியில் சென்ற இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளை சார்பாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் 191வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ராமகிருஷ்ணரின் இரத ஊர்வலமானது அறக்கட்டளையின் கௌரவ தலைவர் ஸ்ரீமான் ரங்கமன்னார் PRS ஸ்ரீராம் பள்ளியின் தாளாளர் ஸ்ரீமான் முரளி ரெட்டியார் மற்றும் அறக்கட்டளையின் இணை செயலாளர் தொழிலதிபர் ஸ்ரீமான் TK குமார் இவர்களால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. பெருந்திரளான மக்கள் இரத ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகரத்தின் முக்கிய வீதிகளில் வலம் வந்த குருதேவருக்கு வழிநெடுகிலும் ஆராத்தி எடுத்து மக்கள் பக்தியுடன் வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியானது காலை 10 மணிக்கு துவங்கி பிற்பகல் 3 மணிக்கு மங்கள ஆராத்தி எடுக்கப்பட்டு நிறைவடைந்தது. வழிநெடுகிலும் பகவான் பக்தர்களால் எழுச்சியுடன் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பெயரால் காந்தி சிலை, அரசு பொது மருத்துவமனை, அறக்கட்டளை அலுவலகம் என 3 இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரத ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு பிரசாதமும் குங்கும பிரசாதமும் வழங்கப்பட்டது. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் பந்துக்கால் நடுதல் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பங்கேற்றார்.
புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஸ்வயம்புவாக கங்கை நதியினும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதல் முறையாக ஜூன் 5ஆம் தேதி பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார். இத்திருக்கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் இன்று முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயிலின் வடகிழக்கு திசையில் கொடிமரத்தின் அருகே நல்ல நேரம் பார்த்து மூங்கில் மரம் செழித்து வளர்வது போல கும்பாபிஷேக திருப்பணிகள் தடங்கலின்றி நடைபெற பூஜைகள் செய்யப்பட்டு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். குருக்கள், கோவில் நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பந்தக்காலுக்கு மாலை அணிவித்து தீபாராதனை காட்டி வழிபட்டனர். மேலும் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. புதுச்சேரி என்டிஏ கூட்டணியில் தற்சமயம் அதிமுக இல்லை, தமிழகத்தில் தான் உள்ளது என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் வருகை தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், பேரவைத் தலைவர் செல்வம், மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் இன்று மதியம் சந்தித்து பேசினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுரானா, புதுச்சேரிக்கு வரும் மார்ச் 1ஆம் தேதி மதியம் பிரதமர் மோடி வருகிறார். அரசு முறை பயணமாக புதுவை வரும் அவருக்கு பாஜக சார்பில் பிரம்மாண்டமாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கடந்த 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதல்வர் ரங்கசாமி சந்தித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதியானது. தற்சமயம் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளன. வேறு கட்சிகளுடன் பேசி வருகிறோம். கூட்டணி தொகுதிகள் பிறகு முடிவெடுக்கப்படும். தமிழகத்தில் தான் என்டிஏ கூட்டணியில் அதிமுக உள்ளது. புதுச்சேரியில் தற்சமயம் அதிமுக இல்லை. புதுச்சேரி என்டிஏ கூட்டணியில் அதிமுக, லஜகா உள்ளிட்ட கட்சிகளிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் என்டிஏ உடனும் தமிழகத்தில் தாவேகா உடனும் செல்வதாக வரும் தகவல் வெறும் வதந்திதான். அதுபோல் முதல்வர் ரங்கசாமி ஏதும் சொல்லவில்லை. முதல்வரை அண்மையில் சந்தித்து பிரதமர் புதுச்சேரி வருகை பற்றி பேசினேன் என்றார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலையார் நகரில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை வைத்தியநாதன் செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் அனைத்து அடிப்படை வசதி இல்லாத சாலை, வாய்க்கால், மின்சாரம், தண்ணீர் போன்றவை முழுவதுமாக சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றியுள்ளார். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாமலையார் நகரில் உழவர்கரை நகராட்சி மூலம் புதிதாக சாலை அமைக்க மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மூலம் ரூபாய் 19.10 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. நிகழ்ச்சியில் எம்பி செல்வ கணபதி, லாஸ்பேட்டை தொகுதி எம்எல்ஏ வைத்தியநாதன் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கிய அவர் தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது இப்பகுதியில் உள்ள வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாருதல், சுத்தமான குடிநீர் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என பொதுமக்கள் அவரிடம் கோரிக்கை வைத்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ள ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பராமரிப்பின்றி பாழடைந்த நிலையில் கிடைக்கும் சிங்கம் பூங்காவையும் அவர் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, இணை பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.